நடிகை ஷில்பா ஷெட்டி மற்றும் அவருடைய கணவர் ராஜ் குந்த்ரா மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் அவர்கள் இருவரும் மும்பையை சேர்ந்த தொழிலதிபரிடம் ரூபாய் 60 கோடி பண மோசடி செய்துள்ளதாக மும்பை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தற்போது இந்த தகவல் ஒட்டுமொத்த திரையுலகினரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. அதாவது பெஸ்ட் பிரைவேட் லிமிடெட் என்ற ஆன்லைன் ஷாப்பிங் நிறுவனத்தின் இயக்குனர்களாக ஷில்பா ஷெட்டி மற்றும் அவருடைய கணவரும் காணப்படுகின்றனர். அந்த நிறுவனத்திற்கு தொழிலதிபர் தீபக் கோத்தாரி என்பவர் சுமார் 60 கோடியே 48 லட்சம் கொடுத்துள்ளார். ஆனால் அந்த பணங்களை அவர்கள் இருவரும் தங்களுடைய சொந்த காரணங்களுக்காக பயன்படுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ராஜேஷ் ஆர்யா என்ற ஏஜென்ட் மூலம் 75 கோடி கடனை 12% வட்டியுடன் கட்டுவதற்கு அணுகியுள்ளனர். மேலும் அதிக வட்டியை தவிர்க்க இதனை முதலீடு என்று மாற்றி பதிவு செய்ததாகவும் கோத்தாரி குற்றம் சாட்டியுள்ளார். அதன் பின் 2015ஆம் ஆண்டு முதல் தவணையில் 31 கோடியே 95 லட்சமும் இரண்டாவது தவணையில் 28 கோடியே 54 லட்சமும் கொடுத்துள்ளனர். அதன் பின்பு அந்த நிறுவனத்தின் இயக்குனர் பதவியில் இருந்து ஷில்பா ஷெட்டி 2016ஆம் ஆண்டு ராஜினாமா செய்துள்ளார். அதன் பின் அந்த நிறுவனத்திற்கு எதிராக திவால் வழக்கும் போடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த விஷயம் தனக்கு தெரிவிக்கப்படவில்லை என்று கோத்தாரி குற்றம் சாட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து கோத்தாரி போலீஸ் புகார் அளித்துள்ள நிலையிலேயே நடிகை ஷில்பா ஷெட்டி மற்றும் அவருடைய கணவர் ராஜ் குந்த்ரா மீது மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது இந்த வழக்கு மும்பை போலீசாரின் பொருளாதார குற்றப்பிரிவால் விசாரிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது.